வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெல்ல கற்போர் வெல்வது எப்படி இச்சேனலில் 10th மேக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது சம்மந்தம் 5 மார்க்ஸ் சம். இது கொஷின் ரீட் அவுட் பண்ணுறேன். 3.22 இது ஒரு எக்ஸாம்பிள் சம். இஃப் 9x power 4 plus 12x power cube plus 28x square plus ax plus b is a perfect square. Find the values of a and b. a b கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஈஸியான சம் தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேங்களா? இந்த சம்மை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க. 9x power 4 ஃபஸ்ட் எடுக்கணும். இப்போ 9க்கு ஸ்கொயர் டேபிள் இருக்கிற 3 3s are 9. அப்போ 3 இந்த x power 4 என்ன ஆகும்? x ஸ்கொயர். இப்போ 4 வந்து 2 2s are 4. அப்போ வர்க்கமூலம் எடுத்தோம்னா x power 2. அப்போ இங்கேயும் 3x power 2. இந்த 3 into 3 9x power 4. இங்கே சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும். இதுக்கு கேன்சல் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து 2 டிஜிட்டை வந்து டவுன் பண்ணுங்கள். 2x power 3யோ ப்ளஸ் 28x power ஸ்கொயரையும் கீழே இறக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 12x power க்யூப்பில் இருக்குங்களா, அதை வந்து இந்த 3 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் தான். இந்த 6 power 6 எக்ஸ் ஸ்கொயரால் டிவிஷன் பண்ணுங்கள். 6 2s are 12. இங்கே வந்து மைனஸ் ஆகும், டிவிஷன் போது மைனஸ் ஆகும். 3ல் 2 பண்ணால் 1 பவரில் போட்டாலும் ஒன்று தான், போலனாலும் ஒன்று தான். அப்போ 2x கிடைக்கும். அந்த 2x என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் 2x இங்கேயும் போட்டுருங்க. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். நம்ம ஒரு நார்மல் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் மாதிரி தான். 2 6 are 12. எக்ஸ் பவர் ஸ்கொயருன்ட்டு எக்ஸ் பவர் 1 ஆட் ஆகும், எக்ஸ் பவர் 3 ஆகிடும். இப்போ 2 2s are 4 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே வந்து மறுபடியும் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இதுக்கு கேன்சல் ஆகிடும். 28ல் 4 பண்ணால் 24 எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கிறதுனா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதே பேட்டர்ன் தான். மறுபடியும் 6x ஸ்கொயர் எழுதிருங்க. 2 1 2 ஆட் பண்ணுங்கள், 4x கிடைக்கும். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு 24x ஸ்கொயர் எதால் டிவிஷன் பண்ண போகிறோம்? 6x ஸ்கொயரால் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். 6 4s are 24. அப்போ 4 இங்கேயும் போட்டுருங்க, இங்கேயும் போட்டுருங்க. இப்போ 4ஆல் மறுபடியும் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 6 are 24x ஸ்கொயர். 4 4s are 16x. 4 4s are 16. இது வந்து நம்ம ஏற்கனவே போட்டது, அதனால் எல்லாத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போது அதாவது a minus 16 கிடைக்கும், equal to 0. b minus 16 equal to 0. அப்போ ஆப்போசிட்டில் போகும்போது என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகி ஏவோட வேல்யூ ப்ளஸ் 16 ஆகும், பியோட வேல்யூ ப்ளஸ் 16 ஆகும். அப்போ ஏபி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நன்றி.